அடிக்க அடிக்க மவுசு குறையாத தளபதி விஜய். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஹாட் டாபிக்காக பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுகிற விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி தளபதி விஜய் அவர்களையும் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையும் முடக்கிவிடலாம் என்கிற முனைப்போடு செயல்பட்ட ஆளும் கட்சியுடைய வயிற்றில் இன்றைக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விஜய் அவர்களுக்கு தளபதியாக விளங்குகிற புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் ஆகியோரை முடக்கிவிடலாம், ஆதவ் அர்ஜுனாவை முடக்கிவிடலாம். ஆக இவர்களை எல்லாம் முடக்கிவிட்டால் விஜய் தானாகவே முடங்கி விடுவார் என்கிற திட்டத்தோடு அவர்களை கைது செய்வதற்கான முனைப்பை இன்றைக்கு காட்டுகிறது. தனிப்படையை அமைத்து அவர்களை தேடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல்துறை இன்றைக்கு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த 3 பேரை கை வச்சிட்டா அதற்கு அடுத்தபடியாக விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்கிற செய்தி இன்னைக்கு நாடு முழுவதும் ரெக்கை கட்டி பறக்கிறது. அதற்கிடையில் ஆளுகிற அரசாங்கம் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்திருக்கு. என்ன இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் என்கிற அளவுக்கு ஐபி எடுத்த ரிப்போர்ட்டை இன்றைக்கு அரசாங்கத்துக்கு தந்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறதே தவிர அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கும் ஒரு சிறிய அளவுக்கு கூட சரியவில்லை என்கிற செய்தியை அது சொல்லி இருக்கிறது. ஆக விஜய் அவர்களுடைய செல்வாக்கு சரியல்ல, செல்வாக்கு ஏறி இருக்கிறது என்கிற ஐபி ரிப்போர்ட்டை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அச்சப்படுகிறது. விஜயை கைது செய்தால், அவர் மீது கை வைத்தால் தமிழகம் கொந்தளிக்குமோ? ஏன்னா இன்னைக்கு திமுக விஜய் அவர்களை கைது செய்யணும் சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் ஒட்டுகிற செயலை நாம் பார்க்கிறோம். அந்த போஸ்டர்களை பகிரங்கமாக மாணவர்களும் இளைஞர்களும் வெளியே வந்து கிழித்தறிகிற சம்பவம் இன்னைக்கு நடக்குது. ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, விஜய் அவர்களுடைய செல்வாக்கு குறையல்ல. அவர் தமிழ்நாட்டில்